ஃபர்ஸ்ட் ஆக்சி பிளஸ் வந்து வித்யா பாலாஜி, விபா பாலாஜி, பட்டப்பா சார் ஃபேமிலிலேருந்து வரீங்க. ஸோ நீங்கள் எப்படிங்க சார் உங்களோட கனெக்டடுங்க? நான் வந்து கேட்ரிங்கில் வேலை செய்கிறேன் அவங்க மேடம். கேட்ரிங்கில் ஒர்க் பண்ணுறேன். பட்டப்பாஸ் கேட்ரிங். எனக்கு வந்து 2023 2024 வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரிங்க. ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு தான் நான் போயிருந்தேன். சரிங்க. அங்கே போய் ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடையாது. சரிங்க. அப்படியே ஒரு ரோபோ மாதிரி தான். மெடிக்கல் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் பொறுத்தவரையும் ட்ரீட்மெண்ட்டே இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி ரோபோ மாதிரி போவீங்க. சொல்லுங்க சார். ஆமாம், அங்கே ஸ்கேன்லாம் மொத்தமே செக் பண்ணாங்க. அதுக்கு உண்டான மாத்திரை தான் கொடுத்தாங்க. ஒரு தீர்வுமே கிடையாது. படுக்கிறதுக்கு ஒரு அவஸ்தைப்படுவேன், ஏந்துக்கிறதுக்கு ஒரு அவஸ்தை. ஒரு 1.5 வருஷமா 2023 2024 வரைக்கும் ஃபுல்லாக ரொம்ப கஷ்டம். போவேன் வேலைக்கு 3 மாத்திரை போடுவேன், 4 மாத்திரை போவேன், நைட்டில் 5 மாத்திரை போடுவேன். ஒன்றுமே கேட்கவே இல்லை. அதை நீங்கள் சொன்ன மாதிரி மஞ்சள் காமாலையும் வந்துச்சு. பாத்தீங்களா, மாத்திரையோட சைடு எஃபெக்ட் மஞ்சள் காமாலை வந்துச்சுங்க. மஞ்சள் காமாலையும் வந்துச்சு. இப்போ இதுக்கு தீர்வு பண்ணுறதான்னு பச்சை மருந்து சாப்பிடவும் முடியல, அதை சாப்பிடவும் முடியல. அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், அதுக்கு அங்கேயே தான் பார்த்துக்கினேன். எதுக்கும் ஒரு தீர்வு இல்லை. பஸ்ஸுக்கு போனால் கூட டிரைவரு கண்டக்டர் தான் இருப்பார். நான் ஒரு ஆள் தான் போவேன், நின்னுங்கனே தான் போவேன். உட்காரவே முடியாது, படுக்கிறதுக்கும் முடியாது, எந்த ஒரு இதுவுமே முடியாது. இப்போ நான் வந்து பட்டப்பா கேட்ரிங்கில் ஒர்க் பண்ணுறதுனால இது வந்து எனக்கு தெரிஞ்சதுங்க. அவரு அசிஸ்டண்ட் வந்து பார்த்ததுனால இப்போ எனக்கு வந்து பாலாஜி சார் தான் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாரு. பாலாஜி சார் சொன்னா நாங்க ஓப்பன் டு ஆக்சி பிளஸ் அப்படி வச்சுக்கோங்களேன். நான் ரொம்ப தேங்க் பண்ணேன்னு சொல்லுங்க. அவங்க ஃபேமிலியே வந்து எங்களுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி தான், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்னு வச்சுக்கோங்க. மேடம் பார்த்தீங்கன்னா நான் கேட்டுதான் சொன்னேன்னு சொல்லுங்க. இப்போ அவங்க ஸ்டாஃபும் நல்லா இருக்கணும்னு எங்களுக்கு அவங்க காமிச்சு வச்சிருக்காங்க. அவங்க ஃபேமிலியும் வந்தது போக எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க சார். ஆக்சி பிளஸ்ல ஒரு வார்த்தையில சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க சார்? ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, நான் வந்து இப்போ முன்ன இருந்ததை விட இப்போ டபுள் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே இங்க வந்ததுக்கு அப்புறம் தான். 3 வாட்டி வந்தேன். 3 வாட்டிலே எனக்கு தீர்வு தெரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் இது 4வது வாட்டி. இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பூனை போனா கூட பயப்படுவேன் மேடம். பூனை நடந்து போனா கூட பயப்படுவேன். ஆமா, இப்போ இந்த ப்ராப்ளத்தால ஒண்ணுமே பண்ண முடியாது. சாதாரணமா என்னாலேயே ஒரு கோட்டை ஓட முடியாது, ஒரு தும்ப முடியாது, ஒரு தூக்கம் இல்லாத. எப்படி ஒரு சாதாரண ஒரு ரோபோன்னா சுவிட்ச் போட்டால் அது வேலை செய்யும். அது மாதிரி தான் நான் சாப்பிட்றது கூட வாயை கூட தர முடியாது. எது ஒரு இன்னும் ஒரு ஆசைப்பட்ட பொருள் சாப்பிடவே முடியாது. சாதாரண சாப்பாடு தான் சாப்பிட முடியும். விருப்பப்பட்டது எதுவும் சாப்பிட முடியாது. அதே போல் பசிக்குதுன்னா எங்கேயும் போய் சாப்பிடவே முடியாது. தண்ணி குடிக்கிறதுக்கு கூட எதுவும் இருக்காது. இப்படி அனார முடியாது. இப்படி எதுவும் இப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இப்படி ட்ரெயின் பண்ணுறது, இப்படி பண்ணுறது எல்லாமே. ரொம்ப சந்தோஷம் சார். பட்டப்பா சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்க. ஏதோ ஒரு நம்பிக்கையில் வந்திருக்கீங்க. கண்டிப்பாக அந்த நம்பிக்கைக்கு நாங்கள் இல்லை, முழு நம்பிக்கையோடு தான் இங்கே வந்திருக்கேன். இப்போ 70% திருப்தி ஆகிப்போச்சு. இன்னும் 100% நல்லா தீர்வு ஆகிடும்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னு இருக்கிறேன். ஃபேமிலியில் வந்ததுனால தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் நான் மேடம் பார்த்தேன்னா ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லுங்கள். அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தது பார்த்தாம அவங்க ஃபேமிலியும் அனுப்பிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். நான் வந்து கேட்ரிங் வரதுக்கு முன்னாடி யானை ஓட்டியிருந்தேன் மேடம். ஓகேங்க. இப்போ அந்த ப்ராப்ளத்தால ஒரு நாய் பூனைக்கெல்லாம் பயப்படுற மாதிரி ஆகிப்போச்சு. யானை ஓட்டிட்டு இருந்த ஒரு பர்சன் வந்து ஒரு சின்ன நாய் பூனைக்கு கூட பயப்படுற மாதிரி அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் மாறிடுச்சுன்னா அப்ப அதோட சேஞ்சிங் மொமெண்ட் எப்படி இருக்கும்? நீங்க அந்த ப்ராப்ளம் எப்படி வந்தது, எதுக்கு வந்தது, எப்படி என்னன்னு இதால வந்து நிறைய சிந்தனைலாம் அதிகமாகி போச்சு. அது வந்து மெடிக்கல் கண்டிஷன் ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ்னு சொல்லுவாங்க. சீக்கிரம் சரியாயிடும் சார். ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் தேங்க். ஓகே சார் மேடம். அதுக்கு தான் அந்த நம்பிக்கைக்கு தான்